வணக்கம். நம்ம சேனலில் டிவோஷனல் சைட்லேருந்து வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு அதாவது 17/7/2026 அம்பாளுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் பிறக்க போகுது. இந்த வருடத்தோட ஆடி மாத தொடக்கம் ரொம்பவே சிறப்புக்குரியது. ஏன் அப்படின்னா, அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாதம் பிறக்க இருக்கு. ஆடி மாதம் முதல் நாளில் அம்பாலை வீட்டுக்கு அழைச்சி எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆடி மாதத்தில். அதையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஆடி மாதம் முதல் நாள் அன்னைக்கு அம்பாலை வழிபாடு செய்யறதுக்காக முன்னாடியே என்னெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கணும் அதை அப்படியே காட்டிட்டு இதை பற்றி நம்ம பேசலாம். நாளைக்கு அம்பாலை எப்படி நான் வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செஞ்சேன், அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ண அப்படிங்கிறதையும் நாளைக்கு ஈவினிங் போல் நான் அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஆடி மாதத்துடைய முதல் நாள் சிறப்பு, அதோட அம்பாலை எப்படி வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்யறது, குலதெய்வ வழிபாடு, என்னென்ன பதிகங்கள் பாடலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துடலாம். பொதுவாக ஆடி மாதம் பிறக்க போகுது அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஆடி தொடங்கிடுச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து விசேஷங்கள் நிறைய இருக்கும். திருவிழா வரும், வீட்டில் நல்ல சாமி கும்பிடலாம், இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கு. ஆடி பிறந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்தடுத்து நிறைய சுவாமிகளை வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ ஆடி பிறக்குது அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஆடி மாதத்துல அம்மனோட வழிபாடு, முருகனோட வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கு. பொதுவா இந்த ஆடி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்புக்குரியதா இருக்கு அப்படின்னா, மனிதர்கள் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் நம்ம விளக்கேத்தி வழிபாடு செய்வோம், ஈவினிங்ல செய்வோம். ஸோ ரெண்டு டைம்லயுமே நம்ம விளக்கேத்தி வழிபாடு செய்யறோம். மார்னிங்ல நம்மளால செய்ய முடியல அப்படின்னா கூட ஈவினிங் டைம்ல நம்ம விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் தேவர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி காலை நேரம் அப்படின்னு சொல்றோமோ, அவங்களுக்கு மாலை நேரம் ஆடி மாதம். மாலை நேரத்துல நம்ம வழிபாடு செய்யறோம் இல்லையா? அதே மாதிரி தான் தேவர்களுக்கு மாலை நேர வழிபாட்டிற்குரிய ரொம்பவே உகந்த ஒரு மாதம் அப்படின்னா ஆடி மாதம். அதனாலதான் ஆடி மாதத்துல மிகச்சிறப்புக்குரிய வழிபாடுகள் எல்லாம் நடக்குது. நீங்க ஆடி மாதம் முழுக்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அம்பாலை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அம்பாலை வீட்டுக்கு அழைக்கும் முறை அப்படின்னாலே கலச வழிபாடு தான். கலசம் அப்படின்னாலே பிராஸ்ல எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளியில கூட எடுத்துக்கலாம், தங்கம் எந்த உலோகத்துல கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த எவர் சில்வர்னு வரும் இல்லையா, அதுல மட்டும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். மண்ணாலான குடுவை மாதிரி வரும் இல்லையா, அதை கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல கலசத்துக்கு நூல் சுத்த தெரியும் அப்படின்னா தாராளமா சுத்திக்கலாம். அப்படி தெரியாதவங்க இந்த கழுத்து பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொம்போட கழுத்து பகுதியில சும்மா ஒரு நூல் சுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்து அந்த கலசம் முழுக்க மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் இட்டுக்கோங்க. அந்த கலசத்துல நல்ல நிரம்ப தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அரிசி கூட நீங்க பயன்படுத்தலாம். ஆனா தண்ணியில நம்ம கலசம் வைக்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில கலசம் வைக்க பாருங்க. இப்ப அந்த கலசத்துக்குள்ள கொஞ்சமா மஞ்சள், ஒரு எலுமிச்சை பழம், 1 ரூபாய் காயின், அப்படி இல்ல 5 ரூபாய் காயின் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல வேப்பிலை நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட வைக்கலாம். இல்ல எதுவுமே வைக்கல அப்படின்னா இந்த கலசத்தை மட்டும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நடு வீட்டுல, அதாவது நம்மளோட பூஜை அறையில வச்சுட்டு இந்த கலசத்தை உங்களோட குலதெய்வமாகவோ இல்ல உங்களோட இஷ்ட தெய்வமாகவோ உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தமான அம்பாலாகவோ எப்படி வேணா நீங்க நினைச்சுக்கிட்டு ஆடி மாதம் முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கறதால அம்பாளுக்கு ரொம்ப உகந்த நாள், குலதெய்வத்திற்கு ரொம்ப உகந்த நாள். அதனால அன்றைய தினம் உங்களோட கலசத்தை கொண்டு போய் நடு வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த ஆடி மாதம் முழுக்க அம்பாளுக்கு, அந்த அம்பிகைக்கு வழிபாடு செஞ்சு உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சு உங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் வேண்டுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டுறதா இருந்தாலும் சரி, என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த கலசத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அந்த கலசம் தான் உங்களோட குலதெய்வமாகவோ இல்ல அம்பிகையாகவோ உங்களோட இஷ்ட தெய்வமாகவோ நீங்க பாவிக்க போறீங்க. பொதுவா 99% குடும்பத்துக்கு பெண் தெய்வம் தான் குலதெய்வமா இருக்கும். அதனால அம்பால இந்த கலச வழிபாடுல வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளோட குலதெய்வம் நம்மளுக்கு அருள் காட்டினாதான், நம்மளை திரும்பி பார்த்தாதான் பிற தெய்வமும் நம்மளை திரும்பி பார்க்கும், அவங்களோட அருள் கிடைக்கும். அதனால நம்மளோட குலதெய்வத்திற்கு முதல்ல ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்மளை திரும்பி பார்க்கும். குலதெய்வம் தான் முதல்ல. இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா அவங்க எல்லாரும் தாராளமா கலசத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்ல எங்களால முடியாது, ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு வழக்கம் போல தேங்காய், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு அம்பால வழிபாடு செய்யுங்க. உங்களோட குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. ஒரு சிலர்லாம் முதல் நாளே ஆடி மாத தொடக்கத்திலேயே கூழெல்லாம் ஊற்றி வீட்டில் கூழெல்லாம் படைக்கிறது வழக்கமாக இருக்கும். அவங்க எல்லாம் எந்த நேரத்தில் கூழை காய்ச்சி அம்பாளுக்கு படைச்சி வழிபாடு செய்யலாம், அதுக்கப்புறம் கலசம் எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நேரம் எந்தெந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து கலசம் வைக்கிறீங்க, கலசம் வச்சு வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தினா ரொம்ப சிறப்புக்குரியது. 4:30லிருந்து 5:30 மணிக்குள்ள இந்த கலசத்தை வச்சு அம்பாளை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செஞ்சிருங்க. முடியும் அப்படிங்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியல அப்படின்னா 6 to 7 நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த நேரமும் எங்களால் முடியாது, பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் இருப்போம் இல்லையா, அதனால 6 to 7 விட்டுட்டீங்க அப்படின்னா 9 மணிலேருந்து 10:20 இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கலச வழிபாடு பண்ணலாம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இப்போ சொன்ன நேரத்தையே நீங்கள் பயன்படுத்தி வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் கிளம்பலாம். இப்போ இலை போட்டு வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா 1 மணிலேருந்து 2 மணிக்கு இந்த மதிய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆடி மாதம் முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, துர்க்கை அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அன்றைய தினம் ராகு பூஜை, ராகு கால பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்திற்குரியது. ராகு கால பூஜை துர்க்கை அம்பாளுக்காக நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க, ரொம்ப விசேஷத்திற்குரியது. சரி, ஓகே, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வழிபாட்டு முறை கிடையாது, எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, நாங்க எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துத்து மாவு, இந்த தொல்லு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இடிச்சு நீங்க வந்து படைச்சு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா பால் வந்து பசும்பாலை நெய்வேத்தியமா வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். இல்லை ஏதாவது ஸ்வீட் செய்யலாம், சர்க்கரை பொங்கல் செஞ்சு வழிபாடு செய்யலாம். இது எல்லாமே உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது எதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க வெறுமனே பழம், பூ இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ சொன்ன எல்லாமே பண்ணுறீங்க, பண்ணல, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் படிக்க வேண்டிய பதிகம் அபிராமி அந்தாதி, அதை வந்து மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் சொன்ன எதுவுமே என்னால் பண்ண முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படின்னா மாலை நேரத்தில் ஒரு நெய் தீபம் மட்டும் வீட்டில் நடு வீட்டில் ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு உகந்த அந்த அபிராமி அந்தாதி 100 பாடலுமே உட்காந்து படிச்சிருங்க. இல்ல எனக்கு அது படிக்க தெரியல, பாட வரல அப்படின்னா நம்ம யூடியூப்ல நிறைய இருக்கு, அதை வந்து நீங்க பிளே பண்ணி விட்டுட்டு அப்படியே சுவாமி ரூம்ல உட்காந்துக்கோங்க. இல்ல நீங்க அந்த பாடல் கூடவே நீங்க பாடுறதா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், நீங்க ட்ரை பண்ணலாம். கூடவே அந்த பாட்டு போக போக பின்னாடி நீங்களும் வந்து அந்த புத்தகத்தை பார்த்து நீங்க படிக்கலாம். பொதுவா வெள்ளிக்கிழமை, சாதாரணமா வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையில உப்பு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்ப தெரிய வருது. அதுலயும் இப்பேற்பட்ட ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு மாதத்துல ஆடி மாதம் முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை பொறுக்க இருக்கு அப்படிங்கறதால அன்றைய தினம் தவறாம உப்பும் மஞ்சளும் வாங்கி வீட்டுல நடு வீட்டுல வைங்க. கல்லுப்பு வரும் இல்லையா, அதை வாங்குங்க, சால்ட் எல்லாம் வாங்க வேண்டாம். அதே மாதிரி மஞ்சள்ல வந்து என்ன மாதிரி மஞ்சள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். விரலி மஞ்சள் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி கிடைக்கல அப்படின்னா நார்மலா நம்ம உரசி பூசுவோம் இல்லையா, அதுவும் வாங்கலாம். இல்ல மஞ்சள் தூளா வாங்கலாம், சுவாமிகளுக்கு பயன்படுத்தக்கூட மஞ்சள் தூள் வாங்கிக்கலாம். எதுவோ ஆனா மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விசேஷத்திற்குரிய அந்த தூய்மையான ஒரு பொருள் நம்மளோட வீட்டுக்கு அன்றைய தினம் வரணும். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் என்ன மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாக நான் கொடுக்குறேன். இந்த பதிவிலேயே நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பதிகங்கள் எப்படி பாடலாம் இதெல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். வழிபாட்டு முறையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அம்பாலை வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்யுங்க. நான் சொன்ன அந்த அபிராமி அந்தாதியை மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் பாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிவியில் போட்டு விட்டுட்டு நீங்கள் சுவாமியை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி, ஆனால் அதை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த பதிகத்துக்கு, அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் அதை கேட்குறீங்க இல்லை பாடுறீங்க அப்படின்னா அதோட பலன் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும். அதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. அம்பாளுடைய ஏதோ ஒரு உருவத்தில் விக்கிரகம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அம்பாளுக்கு இந்த குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைய தினம் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை வழிபாடு செஞ்சு நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று வச்சு வழிபாடு செய்யுங்க. விக்கிரகம் இல்லாதவங்க, சமயபுரத்தாளுடைய படம் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாருமே கிடையாது. அம்பாளுடைய திருவுருவப்படத்தை நல்லா கிளீன் பண்ணிட்டு அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அழகா வச்சுட்டு பூவெல்லாம் சூடிட்டு ரொம்ப சிம்பிளா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு, இல்ல நீங்க ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கிறீங்க, இல்ல இன்னும் அலங்காரம் பண்றீங்க அப்படின்னா பண்ணுங்க. அம்பாளுடைய திருவுருவப்படத்தை அழகா ரெடி பண்ணிட்டு கொஞ்சமா குங்குமம் கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல போட்டு எடுத்து வச்சுட்டு அபிராமி அந்தாதி சொல்லிட்டே குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம். இல்ல டிவியில போட்டு விட்டுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குங்குமத்தை எடுத்து அந்த திருவுருவப்படத்துல போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஆடி முதல் நாள், மாதத்துடைய தொடக்க நாளே வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்திற்குரியது. அந்த நாள்ல வழிபாடு செஞ்சு உங்களோட வேண்டுதலெல்லாம் உங்களோட குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ இல்லை அம்பிகைக்கோ சொல்லி உங்களோட வழிபாட்டை தொடங்குங்க. இந்த ஆடி மாதம் முழுக்க இந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற டிவோஷனல் வீடியோ தான் இந்த ஆடி மாதம் முழுக்கவே நம்மளோட சேனல்ல வரப்போகுது. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதத்துல என்ன மாதிரி எல்லாம் வழிபாடு இருக்கு, அம்பாளுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி
சொல்லி ஏகப்பட்டது இருக்கு. அதை தாண்டி செவ்வாய்க்கிழமை வழிபாடு, வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கு. இதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்து தினந்தோறும் லாங் வீடியோ நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட். அன்டில் தென், டாடா பை ஃப்ரம் துளசி.